அவர்கள் தன்னுடைய மகனுக்காக ஏராளமான விஷயங்கள பண்ணி வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்ப அவருடைய வீட்ல ஒரு மருத்துவ குழுவ வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வராங்க. நெப்போலியன் அவர்கள் குறிப்பாக அமெரிக்கா வர்றதுக்கே அவருடைய பையன் தான் காரணம். அவருடைய உடல்நிலை தான் காரணம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில இப்ப அவரு தன்னுடைய மகனுக்காக மருத்துவ குழு வச்சிருக்காராம். அவருக்கு என்ன ஆகுது? டெம்பரேச்சர் அதிகமாகுதா? இல்லையா? உடல்நிலை எப்படி இருக்கு? அப்படின்னு. ஒரு அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்றதற்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறவர் தான் நெப்போலியன் அவர்கள். இவரைப் போல இருந்தா அப்பான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஊரே வந்து மெச்சக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மகன நல்லபடியாக பார்த்து வந்துட்டுருக்காரு. அக்ஷயாவ திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. அதேபோல நெப்போலியன் அவர்களுடைய மனைவி ஜெயசுதாவும், இனிமேல் உன்னுடைய கணவர நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இப்ப அக்ஷயா அவர்களிடம் சொல்லி, அவங்கள தான் முழுக்க முழுக்க தனுஷ் அவர்களே பார்த்துக்க வச்சுட்டுருக்காங்களாம். இந்த சூழ்நிலையில இப்ப மருத்துவக் குழுவையும் வச்சு தன்னுடைய மகன கண்காணிக்க வச்சிருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள். இதனால எல்லோரும் மிகப்பெரிய அளவுல மெய் சிலுத்து போய் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பையன் மேல ஒரு அப்பா ரொம்ப பைத்தியமா இருப்பாங்களா? இந்த அளவுக்கு அன்ப கொட்டுவாங்களா? அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு பாசத்தையும், அன்பையும் வெளிக்கொண்டு வந்துட்டுருக்காரு. இதேபோல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அவரை பற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கு. எப்பொழுதுமே தன்னுடைய மகனுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பாசத்த கொட்டி வந்துட்டுருக்காரு. இவருக்காகவாவது தனுஷ் அவர்கள் சீக்கிரமே எல்லாமே உடல்நிலை சரியாகி, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களைப் போல நடந்து, எல்லாமே அவருடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்மளுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப சுதீப் கிஷன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்ல ஆரம்ப காலகட்டத்தில என் கூட நடிக்கிறதுக்கு ரொம்பவே எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டாங்க. என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய அளவில யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அடுத்ததாக இவர் வந்து ஒரு தமிழ் படத்தில நடிச்சிட்ருக்காரு. மிகப்பெரிய அளவில அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து ரசிகர்களிட நல்ல வரவேற்பையும் பெற்று வந்துட்டுருக்காரு. ஆனால் இவர் உருக்கமாக சொல்லியிருக்கிறது எல்லோருடையுமே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்தில் தமிழ் படங்கள் வச்சு எனக்கு தமிழ் படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கல அப்படின்னு அவர் ரொம்பவே வேதனையுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறது எல்லோரினுடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. என்னடா இது இவர் இப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரே, இந்த அளவுக்கு அவர் வேதனையோடு இருந்திருக்கிறாரா அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.